அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஒரு முஸ்லிம் கட்டாயமாக படிக்க வேண்டிய கல்வியில முதல் விஷயம் இஸ்லாம் என்றால் என்ன, இரண்டாவது விஷயம் ஈமான் என்றால் என்ன, மூணாவது விஷயம் எக்ஸான் என்றால் என்ன. இந்த மூணு விஷயமும் ஃபர்துல் ஐனுடைய கல்வியில வரக்கூடியது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாள்ல கட்டாயமா இதை படிச்சுதான் ஆக வேண்டும். இஸ்லாம் அப்படின்னா என்ன, ஈமான் அப்படின்னா என்ன, எக்ஸான் அப்படின்னா என்ன, இது மூணுத்துக்கும் விரிவாக்கத்தோட படிக்கணும், மார்க்க ஆதாரத்தோட படிக்கணும், குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில இதை படிக்கணும். இந்த கல்வி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏன் நம்ம மக்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, ஏன் இத்தனை பிரிவுகளா இருக்கிறாங்க? எங்க மதரசாலை எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதான் சரி, எங்களுடைய இமாம் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதான் சரி, எங்களுடைய ஜமாத் தலைவர் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு சரி. ஏன் இப்படி வருது அப்படின்னு சொன்னா, மார்க்கத்துடைய அடிப்படை புரியல. நமக்கு யார் ரூல்ஸ் போடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு யார் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் வந்து விடுங்க. கருத்து வேறுபாடு வரதான் செய்யும் மக்களிடத்தில். ஆனா நம்ம எதாவது போய் நிக்கணும், நம்ம ஜமாத் தலைவர் பக்கமோ நம்மளுடைய ஆலிம் பக்கமோ அனுமதி இல்லை. இதனாலதான் இங்க மார்க்கத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் உங்களுக்கு, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் எங்களுக்கு. இதையெல்லாம் அனுமதிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு இடையில ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் விரைந்து வாருங்கள் அப்படிங்கிறான். இது யாருக்கு உபதேசம்? அல்லாஹ்வே அந்த வசனத்திலே சொல்றான், ஈமான் கொண்டவர்களுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்மளுடைய கருத்து வேறுபாடு ஏன் வருதுன்னு சொன்னா, மார்க்கத்துடைய மூலம் குர்ஆன் ஹதீஸை நம்ம பார்க்காம யாரோ ஒரு தனிநபரை தலைவராக ஏற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பார்த்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டோம். முஸ்லிம்கள் யாரு? செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டோம். ஒரு முஸ்லிம்னு சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அது அந்த வார்த்தை கேட்டுருச்சுன்னு சொன்னா நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், அவர்கள் தான் முஸ்லிம்கள். இல்ல நாங்க அப்பயும் கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு, நாங்க புடிச்சு நேசிச்சு இந்த நபர் நாங்க நேசிக்கிறோம், இந்த ஆலிமை நாங்க நேசிக்கிறோம், அவரு வார்த்தைக்கு எப்படி நாங்க மாறு செய்ய முடியும்? ஒரு தனி நபரை உங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். நம்மளுடைய ரப்பு யாருன்னு நமக்கு தெரியும். அந்த ரப்பிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் யார்? நீங்க யாரையோ ஒருத்தர் ஆலிம்னு சொல்றீங்களா, அவரா? இமாம்களா? ஜமாத் தலைவர்களா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் இறுதியான தூதர். அவருக்கு தான் குர்ஆன் வழங்கப்பட்டுச்சு, அவருக்கு தான் மார்க்கத்துடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செஞ்சுட்டு வேற ஒரு நபரை முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டால் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் இங்க மறுமை நாள் அன்னைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கான தூதரா யார் அனுப்புனானோ அவர்தான் நம்மளுடைய தூதர். மார்க்கத்துடைய விளக்கம் யாரு கத்துக் கொடுக்கப்பட்டுச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நேரடியா படித்த மாணவர் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், அதில் ஒரு கூட்டம் சொர்க்கம் நுழையும். யார் அந்த கூட்டத்தார் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னையும் என்னுடைய சஹாபாக்களையும் எதன் மீது அவர்கள் கண்டார்களோ அந்த வழியில் பயணிக்கக்கூடியவர்கள். இதுதான் சொல்றோம். நம்ம மார்க்கத்துடைய அடிப்படை ஒரு அகீதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை. இதை யார் புரிஞ்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேரடியான மாணவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய புரிதல் என்ன மார்க்கத்துல? குர்ஆன்ல இதை சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை வச்சு சஹாபாக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன அமல் செஞ்சாங்க, இதை தேடி போனோம்னு சொன்னாலே நம்ம சரியான மார்க்கத்தை புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, மார்க்கத்துடைய ஒரு சட்டத்துல சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அந்த கட்டளையை வச்சு அவங்க என்ன அமல் செஞ்சாங்க அப்படிங்கிறத அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே மார்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கையை விலக்கி மக்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, தப்பான வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குர்ஆன் ஹதீஸ் தானே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸை சகாபாக்கள் எந்த விதத்துல புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த விதத்துல புரிஞ்சுக்கிட்ட மக்களா இல்ல.
நம்மளுடைய கொள்கை மிக தெளிவா இருக்குது. மன்ஹஜு சலஃப். மன்ஹஜ் அப்படின்னு சொன்னா வழிமுறை, சலஃப் அப்படின்னு சொன்னா முன் சென்றவர்கள். முன் சென்ற எல்லாருமே அப்ப சலஃப் லிஸ்ட்ல வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா வரமாட்டாங்க. சலஃபு சாலிஹீன், யார் நேரான பாதையில வாழ்ந்தாங்களோ அந்த மக்கள் மட்டும்தான் அதை வருவாங்க. அப்போ மன்ஹஜ் சலஃப் இந்த அகீதாவை கரெக்டான முறையில புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம நேரான வழிக்கு வர ஆரம்பிச்சிடலாம்.